எக்ஸசைஸ் 5.1ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிளையும் ஏரியா எடுத்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஏபிசின்னு பெரிய ட்ரையாங்கிளையும் பிக்யூன்னு சின்ன ட்ரையாங்கிளையும் ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் சின்ன ட்ரையாங்கிளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. பெரிய ட்ரையாங்கிளுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுக்கல. ஏன் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது எல்லாமே இந்த பிக்யூஆர் மூணுமே இந்த சைடோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது ஒரு க்ளூ தான். நம்ம அந்த க்ளூ வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம், இதை மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் வச்சு போடணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2 equal to x, y. இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா இல்லையா? இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் இந்த எல்லா சம்மும் நம்ம போட போகிறோம். எல்லா சம்மும் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த கோஆர்டினேட்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஏவும் பியும் சியும் நான் இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஏபிக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏபின்னு எடுத்தால் என்னது? x1 x2 இல்லையா? ஈக்குவல் டு x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2 equal to x, y. என்னது? மிட் பாயிண்ட்டு தானே? இதுதானே மிட் பாயிண்ட்டு. அப்போது 11, 7 x, y. இப்போ இப்படி வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எக்ஸோட கோஆர்டினேட் இது இல்லையா? ஒய்யோட கோஆர்டினேட்டு இது. அதனால் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். x1 + x2 divided by 2 equal to 11. அப்புறம் y1 + y2 divided by 2 equal to 7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். x1 + x2 equal to 22. y1 + y2 equal to 14. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அடுத்து மிட் பாயிண்ட் பிசி எடுக்கிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி எடுத்தால் என்ன வரும்? x2 x3 இல்லையா? x2 + x3 divided by 2, அப்புறம் y2 + y3 divided by 2. மிட் பாயிண்ட் என்னது? 13.5, 4. சரி, நான் என்ன பண்ண போகிறேன், இதை தனித்தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸ் கோஆர்டினேட் தனியாகவும் ஒய் கோஆர்டினேட் தனியாகவும் எழுத போகிறேன். அப்போது x2 + x3 divided by 2 equal to 13.5. y2 + y3 divided by 2 equal to 4. அப்போது x2 + x3 2 into 13.5 எவ்வளோ வரும்? 27. y2 + y3 equal to 8. இது ஈக்குவேஷன் 1, 2, இது 3, இது 4. சரியா? இங்கே பாருங்கள், ஆட் நம்பர் எல்லாம் எக்ஸாக வருது, ஈவன் நம்பர் எல்லாம் ஒய்யாக வருது. நம்ம நோட் பண்ணிக்கலாம், பின்னாடி கொஞ்சம் யூஸ் ஆகாது, அதனால் சொல்கிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி பாருங்கள். ஏசியில் என்னென்ன வருது பாருங்கள். x1 x3, அப்புறம் கோஆர்டினேட் என்னது? x, y வந்து 9.5, 4. x1 x3. அப்போது x1 + x3 divided by 2, y1 + y3 divided by 2, 2 equal to 9.5, 4. இப்போ தனித்தனியாக எழுதுனாலே x தனியாக y தனியாக எழுதுகிறோம். x1 + x3 divided by 2 equal to 9.5. அப்புறம் y1 + y3 divided by 2 equal to 4. இங்கே பாருங்கள், x1 + x3 equal to 18, 19. y1 + y3 equal to 8. அப்போ இது ஈக்குவேஷன் அது 5, இது 6. சரியா?
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆட் நம்பர் எல்லாமே வச்சு எக்ஸில் வருது, ஈவன் நம்பர் எல்லாமே ஒயில் வருது இல்லையா. நான் ஆட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஆட் நம்பர்னால் ஈக்குவேஷன் 1 + 3 + 5. சா 1 என்னது, x1 + x2, 2 என்னது, 3 என்னது, x2 + x3, 5 என்னது, x1 + x3 = 22. எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆர்ஹெச்எஸ் ஆட் ஆகும் இல்லையா. இங்கே பாருங்கள், 1ல் 22 வந்துருச்சு, அப்புறம் 3ல் 27, அப்புறம் 5ல் 19. அப்போ ஆட் பண்ணுங்கள். இது 2x1 2x1 + 2x2 + 2x3 = 22 + 27 + 19, 18, 1 6, 68. சரியா. அதை 2 காமன் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். x1 + x2 + x3 = 68. இந்த 2 டிவைட் பண்ணால் x1 + x2 + x3 = 34. ஆச்சா. இது ஈக்குவேஷன் 7. ஆச்சா. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் மட்டும் பாருங்கள். இப்போது x1 ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது பாருங்கள். ஈக்குவேஷன் 1 x1 + x2 = 22. ஈக்குவேஷன் 2 என்ன சொல்லுது, x2 + x3 = 27. ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லுது, 3 இல்லை, இது 3, இது 5. ஈக்குவேஷன் 1 3 5 என்ன சொல்லுது, x1 + x3 = 19. ஆனால் நம்ம ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு, இது 3 ஆட் பண்ணும்போது x1 + x2 + x3 = 34. ஆச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த x1 x2க்கு பதில் இந்த 22 போட போகிறேன். 22 போட்டால் என்ன வருமா, 22 + x3 = 34, x3 = 34 - 22, x3 = 34, 22 போச்சுன்னா 2 1 12. அப்போ x3ங்கிறதுனாது 12. என்ன பண்ண போகிறேன், இந்த x3யை எடுத்து இதில் போட்டால் x2 கிடைக்கும், x1 x2 கிடைக்கும் பாருங்கள். இதில் போட்டால் கிடைக்கும் இல்லையா. இதில் போட்டால் x2 கிடைக்கும். அப்போது x2 + x3 என்னது, 12 = 27. அப்போ x2 = 27 - 12, x2 = 27 12 5 1 15. ஆச்சா. இப்போ இந்த x2 x3 எதனா ஒன்று எடுத்து எதில் போட்டால் x1 கிடைக்கும் பாருங்கள். x2 எடுத்து இதில் போட்டால் x1 கிடைக்கும். இதில் x3 எடுத்து இதில் போட்டால் x1 கிடைக்கும். அது ஒன்றும் உங்கள் இஷ்டம்தான். x2 எடுத்து நான் இதில் போடுறேன். x1 + 15 = 22. அப்போது x1 = 22 - 15 7 தான் நினைக்கிறேன் இல்லையா. x1 = 7. இது முடிஞ்சிச்சு. எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஒய்யோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட கோஆர்டினேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன பார்த்தோம் நம்ம, ஈக்குவேஷன் 2 என்ன சொல்லுது, y1 + y3 y2 = 14. ஈக்குவேஷன் 4 என்ன சொல்லுது, y2 + y3 = 8. ஈக்குவேஷன் 6 என்ன சொல்லுது, y1 + y3 = 8. ஆச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இதை வச்சு நம்ம இதை 3 ஆட் பண்ணும்போது தான் கிடச்சிச்சு, y1 + y2 + y3 கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது இந்த ஈக்குவேஷன் முதல்ல 3 ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம். இது 3 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள். 2 + 4 + 6 = y1 implies y1 + y2 + y2 + y3 + y1 + y3. இது எல்ஹெச்எஸ் இல்லையா. ஆர்ஹெச்எஸ்னாது 14 + 8 + 8. இது 2y1 2y2 2y3 2y1 + 2y2 + 2y3. எக்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி தான் இதுவும். y3 = 8 8 16 30. சரியா, 30. அப்போது
2 காமனாக எடுக்கலாமா? எடுத்தால் 2y1 ப்ளஸ் 2y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 30. இந்த 2 கீழே கொண்டு வந்தால் y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 15. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி தான். நான் x1 x2 பதில் 14 போகிறேன். இங்கே 14 இருக்குது இல்லையா, அதில் 14 போகிறேன். 14 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 15, y3 ஈக்குவல் டு இது 15, இது மைனஸ் 14, y3 ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ பாருங்கள், y3 கண்டுபிடிச்சிட்டேன். y3 எதில் போட்டால் எதனா கிடைக்குன்னு பாருங்கள். இது போடலாமா? இதை போட்டால் y1 கிடைக்கும், இல்லை இதில் போட்டால் y2 கிடைக்கும். எதில் வேணால் போடலாம். இதில் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போது y1 ப்ளஸ் y3 என்னது கண்டுபிடிச்சோம்? 1 ஈக்குவல் டு 8. அப்போது y1 ஈக்குவல் டு 8 மைனஸ் 1 இம்ப்ளைஸ் y1 ஈக்குவல் டு 7. ஆச்சா? இப்போது y1ம் y3யும் y1ம் y3யும் கிடச்சிச்சு. அந்த ஈக்குவேஷனில் நான் போட்டு பார்க்குறேன். இதில் போட்டு பார்க்குறேன். இதில் போட்டு பார்த்தா என்ன வருது பாருங்கள். இது ஈக்குவேஷன் 8 நினைக்கிறேன். இதில் போட்டு பார்க்கலாம். y1 என்னதுப்பா? 7 ப்ளஸ் y2 கண்டுபிடிக்கணும். y3 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 15. இது ரெண்டையும் ஆட் பண்ண ஒன்றாது 8 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 15. அப்போது y2 ஈக்குவல் டு 15 மைனஸ் 8, y2 ஈக்குவல் டு 7. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது x1 x2 x3 கண்டுபிடிச்சாச்சு. y1 y2 y3 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அப்போ நான் ட்ரையாங்கிளில் வரைஞ்சிக்கிறேன். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ட்ரையாங்கிள் ஏ என்னது? x1 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஏற்கனவே x1 7 y1 இல்லையா? y1 என்னது? 7. b x2 y2 இல்லையா? 15 y2 என்னது? 7. c x3 y3 12 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை எடுத்து இந்த p குத்துட்டாங்க இல்லையா? p என்ன குத்துட்டாங்க? 11, 7. அப்புறம் q வந்து 13.5, 4. இது 6, 9.5, 4 இல்லையா? இப்போ எல்லா பாயிண்ட்டும் கிடச்சிச்சு இல்லையா? பெரிய ட்ரையாங்கிளோட பாயிண்ட்டும் கிடச்சிச்சு, சின்ன ட்ரையாங்கிளோட பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? சம்மை நான் போட போகிறேன். ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். முதல்ல சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. p என்னது? 11, 7. q 13.5, 4. r 9.5, 4. x1 y1 x2 y2 x3 y3. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2. எப்படி அதெல்லாம்? x1 x2 x3 9.5, திரும்ப x1 11, அப்புறம் y1 y2 y3 திரும்ப 11, திரும்ப 7 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 11 into 4 44, 13.5 into 4 இது 19 வந்துச்சு. 19 வந்துச்சுன்னா 19 27 வந்துச்சு இல்லையா? 2 into 2 27 54 ப்ளஸ் 66.5 ஆச்சா? மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது 94.5 வரும். ப்ளஸ் 38 ப்ளஸ் 44. சரியா? இப்போ பாருங்கள், 1/2 இது 98 ப்ளஸ் 66.5 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரும் 94.5 ப்ளஸ் இது 12 1 82. இப்போ பாருங்கள், 1/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள்? 98 66.5 இது எவ்வளோ வந்துச்சு? 12 4 4 1 10 16 164
0.5 மைனஸ் இது என்ன வரும் பாருங்கள் 82 94.5 5 5 இது ரெண்டையும் 94.5 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 6 8 to 16 17 176.5 ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா 176.5 164.5 0 ஆட் பண்ணால் இது 2 இதில் 1 அவ்வளோதான் இல்லையா அப்போ 12 1/2 1/2 ஈக்குவல் டு 12 தானே வருது ஆமாம் 12 அப்போன்னா 6 அப்போது ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். என்ன ட்ரையாங்கிள்? பெரிய ட்ரையாங்கிள் ABC. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஏ என்னது 7,7, B 15,7, C 12,1. 12,1 X1 Y1 X2 Y2 X3 Y3 equal to 1/2 X1 அது 7 15 12 திரும்ப 7 இங்கே 7 7 1 7 7 7 1 7 இப்போ ஈக்குவல் டு 1/2 7 into 7 49 இது 15 இது 7 into 2 84 மைனஸ் 7 into 15 7 into 15 into 7 போனால் தான் ஈஸி 35 5 3 7 10 105 வருது 7 into 15 105 7 into 12 12 into 7 எவ்வளோ ஏற்கனவே போட்டோமே 84 ப்ளஸ் 84 1 into 7 7 அவ்வளோதான் சம்மு முடிய போது கிட்டத்தட்ட 1/2 49 ப்ளஸ் 15 ப்ளஸ் 84 49 15 84 9 9 18 8 1 10 14 148 மைனஸ் 105 84 வெறும் 7 9 10 16 6 1 9 196 ஈக்குவல் டு 1/2 196 மைனஸ் 148 பேச்சா எவ்வளோ வரும் 16 8 போச்சுன்னா ஒன்று கடை வாங்கினா 16 தானே 8 போச்சுன்னா 8 வராது 196 148 அது ஒன்று வரும் 12 24 48 ஆமாம் 16 8 இதில் ஏற்கனவே 8 8 4 48 இல்லையா இதை ஒன்று போயிடுச்சு 8 48 அப்போ வெறும் 48 அப்போ கேன்சல் பண்ணால் 24 அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 24 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் யூனிட்டு இப்போ பாருங்கள் இது எத்தனை மடங்கு இருக்குது பாருங்கள் இதோட இது 4 மடங்கு into 4 அவ்வளோதான் ஆன்சர்